நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுவரை சாதித்த விஷயங்கள் என்னென்ன என்பது பலருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கலாம். அப்படி முத்தாக 5 விஷயம் செய்திருக்கிறார். என்னென்ன என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம் நாடு சுதந்திரம் அடைந்த பின் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்ற பிறகு அப்போதைய நிதியமைச்சர் ஆர்.கே. சண்முகம் செட்டி நாட்டின் முதல் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அது முதல் இதுவரையிலான காலத்தில் ஆர்.கே. சண்முகம் செட்டி, மன்மோகன் சிங், சிதம்பரம் மற்றும் பிரணாப் முகர்ஜி என பல திறமையான நிதியமைச்சர்களை நாடு கண்டுள்ளது. இருப்பினும் தற்போதைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களில் கொஞ்சம் தனித்துவம் வாய்ந்தவர். தொடர்ந்து அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர். நீண்ட காலம் பணியாற்றிய முதல் பெண் நிதியமைச்சர் என பல சாதனைகளை அவர் தன் வசம் வைத்துள்ளார். மேலும் 2020ஆம் ஆண்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் உரையாற்றினார். இது பட்ஜெட் வரலாற்றில் மிக நீண்ட பட்ஜெட் உரை என்ற சாதனையும் படைத்தது. அதற்கு முன்பும் நிர்மலா சீதாராமன் தான் நீண்ட பட்ஜெட் உரையை வழங்கியிருந்தார். 2019இல் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் வரை உரையும் வழங்கியிருந்தார். நம் நாட்டின் முதலில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் ஒரு முழுநேர பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மேலும் பட்ஜெட் தாக்கல் செய்த நாட்டின் 2வது பெண் நிதியமைச்சர் என்ற சிறப்பும் அவர் வசம் உள்ளது. இதற்கு முன் 1970இல் அப்போது நிதியமைச்சராக இருந்த இந்திரா காந்தி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஆனால் அப்போது அவர் பிரதமராகவும் இருந்தார். நிதித்துறையை தனது கையில் வைத்திருந்தார். மேலும் 2024இல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைத்தார். இதன் மூலம் அதற்கு முன் தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டுக்கும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டுக்கும் தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் அப்படி மொரார்ஜி தேசாயின் சாதனையும் முறியடித்தார். மேலும் நாட்டின் நீண்ட காலம் பணியாற்றிய முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான். இவர் 2019ஆம் ஆண்டு முதல் நிதியமைச்சராக இருந்து வருகிறார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி சிறிது காலம்தான் ஓராண்டு நிதியமைச்சராக இருந்தார். நாட்டின் முதல் முழுநேர பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இவர்தான். மற்றும் 2017 முதல் 2019ஆம் ஆண்டு வரை நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.